உங்கள் மக்கள் வியூஸ், உங்கள் தாட்ச் பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பயங்கரமான வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, அதிராம்பட்டினத்தில் ஒரு சூப்பரான இடம். அது என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சின்ன பிள்ளைகளெல்லாம் அதிகமாக குளிச்சிருக்கோம். அதிராம்பட்டினத்தில் நிறைய பேர் இதில் குளிக்காத ஆட்களே கிடையாது. அப்படியேப்பட்ட ஒரு குளம்னு சொல்ல போனோம்னா நம்ம அந்த செடியங்குளம் தாங்க. ஸோ அந்த செடியங்குளத்தை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. அங்கே பாருங்கள், ஒரு ஆள் கூட மிதந்துக்கிட்டு இருக்கார். அவர் எங்கேருந்து சவுண்டு விட்டு கூப்பிட்டு பார்ப்போம். என்ன சார் அண்ணா? இங்கே பாருங்கள், ஒரு ஆள் மிதந்துக்கிட்டு இருக்கார். தெரியுதா? பாருங்கள் கைஸ், மிதந்துக்கிட்டு இருக்கார். ஸோ அந்த செடியங்குளத்தை பொறுத்தவரையும் ரொம்ப ஒரு அருமையான ஒரு குளம்தாங்க. இப்போ இந்த குளத்தில் வந்து சில மக்கள் வந்து புகார் தெரிவிச்சிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய இந்த ஓரத்தில் இருக்கக்கூடிய வீடுகள்லேருந்து சில வீட்டுகளில் வந்து சாக்கடைகள் வந்து வெளியாகுதுன்னு சொல்கிறாங்க. அதை வந்து அந்த வீட்டுக்காரவங்க வந்து அவங்களே சரிப்படுத்திக்கிற வேண்டியதான். ஏன்னு கேட்டால், இது வந்து ஒரு பழமையான குளம். கிட்டத்தட்ட வந்து ஒரு எனக்கு தெரிந்த வரையிலும் ஒரு 40 வருஷமாக இந்த குளம் வந்து நான் சின்ன பிள்ளையிலேருந்து பார்க்குறேன். 35 வருஷமாக அந்த குளத்தை வந்து நான் பார்க்குறேன். 5 வயசுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். இங்கே பாருங்கள், அடுத்தது பாருங்கள். இந்த மரத்தை நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. இயற்கை வியூஸில் கூட ஏற்கனவே நான் போட்டிருக்கேன் இந்த மரத்தினுடைய வரலாறை பற்றி. ஏன்னா பிள்ளை மருத மரம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மரம் வந்து கிட்டத்தட்ட 450-500 ஆண்டுகளாக இந்த மரம் வந்து இங்கே வந்து இந்த இடத்துல வந்து பலம் வாய்ந்த ஒரு மரமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா, அந்த மரத்துடைய அதாவது இந்த பட்டைன்னு சொல்லுவாங்க. இது இப்படி உரிச்சோம்னா பட்டையாட்டம் வரும். இந்த பாருங்கள், இந்த நான் கூட காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி பட்டை வருது. இதை வந்து என்ன செய்வாங்கன்னா, இதை அரைச்சி பொடியாக்கி குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இதை கொடுத்தோம்னு சொன்னால் குழந்தை உருவாக்குறதுக்கான இறைவன் நாட்டுப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. பாருங்கள் கைஸ், எவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த ஏரியா. ஸோ அந்த மரத்தை பார்த்துட்டோம். இப்போ குளத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதாவது இந்த குளத்துடைய வரலாறை பற்றி அவங்கள்ட்டே கேட்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் காக்கா. இப்போ வந்து இந்த குளம் வந்து எத்தனை ஆண்டுகளாக இருக்கிறது? நீங்கள் எத்தனை வயசுலேருந்து இந்த குளத்தில் குளிச்சுக்கிட்டு இருக்கீங்க? சொல்லுங்கள். சின்ன புள்ளையிலேருந்து எத்தனை வயசுலேருந்து குளிச்சுக்கிட்டு இருக்கீங்க? 6 மாதம். இல்லை, சின்ன வயசில் எத்தனை வயசுலேருந்து இங்கே குளிக்க வந்தீங்கன்னு கேட்குறேன். 7 வயசுலேருந்து. 7 வயசுலேருந்து குளிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நல்லா இருக்கா குளம் குளிக்கிறதுக்கு? நல்லா இருக்கு. ஏதோ இப்போ வந்து சாக்கடை எதோ கிடக்குதுன்னு சொல்லி செய்தி சொல்கிறாங்களே. சேனுதியப்பா குளம், செடியா குளம், தண்ணி நல்லா சேனுதியப்பா குளம். எல்லாம் நோயெல்லாம் வராது. இல்லை, இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து சாக்கடை மிக்ஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்களா? அது உண்மையா? இடையில வீட்டு வேலை சொல்கிறாங்க. நல்லா இருக்கா குளத்தில் குளிக்கிறதுக்கு? சூப்பராக இருக்குங்கிறீங்களா? ஓகே மக்களே, ஏன்னு கேட்டால் குளத்தில் குளிக்கிறதுனால உடம்புக்கு பல நோய்கள் வந்து வெளியாகுதுன்னு சொல்கிறாங்க. அதாவது உடம்புல இருக்கக்கூடிய சூடு, ஹீட்டானது இந்த குளத்தில் குளிக்கும்போது உடனே அந்த ஹீட் வெளியாகுது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, இந்த வயிற்று புண்ணவங்க, அல்சர் உள்ளவங்க வந்து இந்த மாதிரி குளத்தில் குளிக்கும்போது வயிற்றில் உள்ள இந்த சூடு குறைஞ்சி வயிற்று புண்ணு ஆறக்கூடியக்குண்டான வழிகள் வந்து இந்த குளத்தில் குளிக்கிறதுனால இருக்குது. வாங்க பாருங்கள், அடுத்து பாருங்கள். இவர் வந்து மிதக்க போகிறேன்னு சொல்கிறாரு. கொஞ்சம் குயிக்காக போங்க. சூப்பராக இருக்குது கைஸ். நல்ல ஒரு அருமையான குளியல் குளிச்சுக்கிட்டு இருக்காரு. சரியான வெயிலில் தான் குளிக்கிறாரு. ஓகேங்களா? பாருங்கள் கைஸ், இப்போ வந்து அவர் மிதக்க போகிறாரு. இங்கே பாருங்கள், மறந்துட்டார். இப்படி தாங்க மறந்துக்கிட்டு இருக்காரு. ஓகே மக்களே, ரொம்ப சூப்பரான ஒரு இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குண்டு. அருமையான ஒரு ஏரியாங்க. ஓகே, நம்ம மக்கள் வியூஸை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. தேங்க்யூ. அடுத்த வீடியோ நம்ம கண்டிப்பாக சந்திப்போம். தேங்க்யூ.